ஹாய் கைஸ், வெல்கம் டு த ஜியோ புல்ஸ். இந்த சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டுமே. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்கள், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்கே கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மேக்ஸை பேஸாக வச்சு தான் ஆப்ஷன்ஸில் கால்குலேஷன் பண்ணி என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே எப்படி கால்குலேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 29/1 இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறவங்க ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் டவுன் சைடில் வந்தாங்க. டவுன் சைடில் வந்த மார்க்கெட் எஸ்டர்டே லோவான 25,189 வரைக்கும் வந்துட்டு அங்கே சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போன மார்க்கெட் டே ஹையை பிரேக் பண்ணி 25,043 வரைக்கும் போயிருக்காங்க. புட் சைடில் நம்ம எங்கே என்ட்ரி எடுத்துருக்கலாம், அதே மாதிரி கால் சைடில் எங்கே என்ட்ரி எடுத்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எக்ஸ்பைரி டேட் அதனால வேற மார்க்கெட் வந்து நல்ல வாலட்டைலாகவும் இருந்துச்சு. ஸோ இதை நம்ம வந்து லெவல்ஸ் வச்சு கால்குலேஷன் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு அனலைஸ் பண்ணணும் பார்த்தோம் அப்படின்னா 25,350 கால் அண்ட் 25,350 புட். இதில் 210 அப்படிங்கிறது கீ லெவல், 187 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் 25,350 கால் வந்து நம்மளோட கீ லெவலுக்கு மேலே ஓப்பன் போகவே இல்லை. அதாவது 210க்கு கீழே தான் வந்திருக்கு. ஓப்பனும் ஹையும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போனா நமக்கு எங்கே தெரிஞ்சுன்னா அப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து இப்போ இதுக்கு கீழே வரல அப்படின்னா இந்த ஹையில் நீங்கள் என்ட்ரி 210 என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா 25,350 காலோட ஹையை பாருங்க 274. ஸோ அப்போ மார்க்கெட் அப்படிங்கிற 274. அது மாதிரி இல்லாமல் 295 வரைக்கும் போவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம லெவல்ஸும் கொடுத்துருந்தோம் 210 என்ட்ரி, அதே மாதிரி 274 ஃபர்ஸ்ட் வரைக்கும் 295 செகண்ட் டார்கெட் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் அங்கே போய் ரீச் பண்ணிட்டாங்க. திருப்பி 295 பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் கீழே வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருந்தாலும் டே லோ வந்து பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ அப்போ இங்கே வந்து நிஃப்டி சார்ட்டில் வந்து டே லோ பிரேக் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ப்ரீமியம் சார்ட்டில் டே லோவை பிரேக் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நிஃப்டி சார்ட்லையும் டே ஹையை வந்து பிரேக் பண்ணாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நல்லா பத்தில தெரிஞ்சிருக்கும் 25,350. ஸோ இங்கே வந்து நம்ம கீழே வந்துட்டு திருப்பி 153க்கு மேலே மார்க்கெட் போயிட்டாங்க. ஸோ அப்போ 153க்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னு மார்க்கெட் இங்கேருந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்தாங்க 25,195 வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ அப்புறம் நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சு அனலைசிஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 25,200 கால் அண்ட் 200 புட். ஏன் அப்படி 25,200 கால் 200 புட்னா ஏன்னா வந்து 25,350 வந்து மேலே லெவலில் போய் ரீச் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே போகல, மார்க்கெட் எல்லாம் சஸ்டெயின் ஆக முடியல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டக்குனு 25,200 கால் போட்டு அனலைசிஸ் பண்ணணும். இதில் பாருங்க 218 அப்படிங்கிற நம்ம கீ லெவல், 201 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல். அப்போ மார்க்கெட் அவங்க புட் சைடில் வந்து 218க்கு மேலே போகவே இல்லை. அப்போ 218க்கு மேலே மார்க்கெட் போக முடியல அப்படின்னா ஸோ அப்போ இங்கே 218க்கு கீழே வந்தாலும் 201க்கு கீழே நம்ம கீ லெவலில் நீங்கள் எந்த எடுத்திருந்தீங்க கூட அப்படின்னா கூட ஸோ அப்புறம் நமக்கு என்ன ஆயிடுச்சு, அப்புறம் மார்க்கெட் வந்து 200 அப்புறம் நமக்கு என்ன தெரியுது, அப்போ 200க்கு கீழே மார்க்கெட் போகாது, 200க்கு மேலே தான் மார்க்கெட் வர போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு அங்கேயே தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ நீங்கள் 218 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 244 ஃபர்ஸ்ட் டார்கெட், அதுக்கப்புறம் வந்து டே ஹை அப்படிங்கிறது 296 செகண்ட் டார்கெட், அதே மாதிரி 366. மார்க்கெட் எங்கே போய் ரீச் ஆயிருக்குன்னு பாருங்க, கரெக்டாக 366 வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ அப்புறம் நமக்கு இங்கேயே தெரிஞ்சிருச்சு அப்போ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க இப்படி தான் இருக்க போகிறாங்க, இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம லெவல்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி மார்க்கெட் லெவல்ஸும் ஒர்க் ஆயிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.